இன்புற்று வாழ்க. யோகம், தியானம், பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளின் மூலம் சாதாரண மனிதர்களை விட உயர்நிலையை அடையும் யோகிகளின் புலன்களுக்கு இந்த சக்தி வெளிப்பாடுகளை சுலபமாக அறிந்து கொள்ள முடிகிறது. புலன்கள் கூர்மை பெறும்போது சக்கரங்களிலிருந்து வெளிவரும் ஒலி அலைகளை கூட கேட்க முடியும். மனிதர்களின் காதுகளுக்கு கேட்காத ஒலிகள் கூட நாய்களின் காதுகளுக்குள் கேட்கும். நம் காதுகளுக்கு புலப்படாத இந்த ஒலிகளை அல்ட்ரா சவுண்ட் என்கிறோம். இந்த நுண் ஒலிகள் சாதாரண ஒலிகளை விட நீண்ட தூரம் பயணம் செய்யும் சக்தி உடையவை. எனவே ஐரோப்பிய நாடுகளில் ஆடுகளை பாதுகாக்கும் நாய்களை அழைக்க இந்த நுண் ஒலி விசில்களை ஊதுவார்களாம். இந்த விசிலிலிருந்து வெளிவரும் ஒலி மனிதர்களின் காதுகளுக்கு கேட்காது. ஆனால் தூரத்தில் இருக்கும் நாய்களின் காதுகளுக்கு அது தெளிவாக கேட்கும். உடனே அந்த காவல் நாய்கள் ஆடுகளை கூட்டிக் கொண்டு தன் எஜமானனை வந்தடையும். மனிதனின் கண் பார்வையை விட கழுகுக்கு கூர்மையான பார்வை உள்ளது. மிக உயரத்தில் பறக்கும் கழுகின் கண்கள் கீழே இருக்கும் சிறு கோழி குஞ்சுகளை கூட தெளிவாக கண்டு கொள்கின்றன. அதனால்தான் கூர்மையான பார்வையுடையவர்களை அவனுக்கு கழுகு பார்வை என வர்ணிக்கிறோம். மோப்ப சக்தியை எடுத்துக்கொண்டால் மனிதனின் மோப்ப சக்தியை விட நாய்களுக்கும் தேனீகளுக்கும் வண்டுகளுக்கும் மிக அதிகமான மோப்ப சக்தி உள்ளது. தொடு உணர்ச்சி என்று பார்த்தால் தொட்டா சினிங்கி செடிக்கு மனிதனை விட தொடு உணர்ச்சி பல மடங்கு அதிகமாக உள்ளது. பண்டைய இலக்கியங்களில் அனிச்ச மலரை உதாரணமாக சொல்லுவார்கள். மோப்ப கூளையும் அனிச்சம் என்பது வள்ளுவன் வரி. அனிச்ச மலரை தொடக்கூட வேண்டாமாம், முகர்ந்து பார்த்தாலே அது வாடிவிடும். இவ்வாறு எந்த புலன் உணர்வை எடுத்துக்கொண்டாலும் மனிதனை விட அந்த புலனில் அதிக ஆற்றல் படைத்த பல உயிரினங்கள் உள்ளன. கெட்ட எண்ணமுடைய மனிதர்களின் காற்று பற்றாலே துளசி செடி வாடிவிடும். மனிதனின் உள் உணர்வுகளை கூட தாவரங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். பரிணாம வளர்ச்சியின் கீழ்த்தட்டில் உள்ள தாவரங்களுக்கும் வண்டுகளுக்கும் கூட உணர முடிகின்ற ஒன்றை பரிணாம வளர்ச்சியின் சிகரத்தில் இருக்கும் மனிதனால் ஏன் உணர முடிவதில்லை? அப்படியானால் எந்த விதத்தில் மனிதன் இவற்றை விட மேலானவைகளாக இருக்கிறான்? திருச்சிற்றம்பலம்.